Hi everybody, welcome to RB Coding School. This video is about installing Jupyter Notebook without Anaconda. ஓகே, அனகொண்டா வந்து ஒரு ஹெவி வெயிட் சாஃப்ட்வேர். அதனால நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு இப்போ நான் வெறும் ஜூபிட்டர் நோட் புக் மட்டும் போடுறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிருங்க. யூ கேன் ஜஸ்ட் கோ டு கமாண்ட் ப்ராம்ப்ட். இதில் 2 ஆப்ஷன் இருக்கா, ஓப்பன், இன்னொன்று ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருங்க. எப்போவுமே அட்மின் வழியாக போயிடுறது பெஸ்ட்டு. ஸோ எஸ், ஓகே. ஸோ 2 தடவை ஓப்பன் ஆகிருக்கு. நான் ஒன்று க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நோட்புக் இது வந்து ஜூபிட்டர் நோட்புக் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஷுட் செக் வெதர் யூ ஹாவ் எ பைத்தான் ஆர் நாட். அதை செக் பண்ண பைத்தான் ஸ்பேஸ் ஹைஃபன் வேர்ஷன் நான் செக் பண்ணுறேன். இருந்துச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஜூபிட்டர் நோட்புக் போடுறதுக்காக யூ ஹாவ் டு கிவ் எ கமாண்ட் பிப் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் நோட்புக், அவ்வளோதான். ஸோ இந்த பிப் என்டர் அனுப்பிச்சிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ அது வந்துட்டு கலெக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும். ஒரு மேஜர் திங் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நெட்டு, அதாவது இன்டர்நெட் வந்து யூஸில் இருக்கணும் எந்த பேக்கேஜஸ் வந்துட்டு நீங்கள் வந்து பண்ணாலும். ஸோ அவ்வளோதான், எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. முடிச்சதுக்கு அப்புறமா சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு. சரியா, இப்போ நான் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து நோட்புக்குள்ள போகிறதுக்கு யூ கேன் ஜஸ்ட் கிவ் ஜூபிட்டர் ஸ்பேஸ் நோட்புக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். ஓகே, இது வந்து ப்ரௌசரில் தான் ஓப்பன் ஆகும். இது வந்து ஒரு இன்டராக்டிவ் என்விரான்மெண்ட், இன்டராக்டிவ் மோட் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், எல்லா ஃபைல்ஸும் லோட் ஆகுறதுனால. அதுக்கப்புறம் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பீடப் ஆயிரும். ஸோ அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறமா பிப் அப்படிங்கிறது என்னன்னா, இட்ஸ் எ டூல் ஜஸ்ட் டு இன்ஸ்டால் ஆல் யுவர் பேக்கேஜஸ். பைத்தானோட எல்லா பேக்கேஜஸையும் நான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக என்கிட்ட இருக்கிற ஒன் ஆஃப் தி டூல் வந்துட்டு பிப். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஸோ இப்படி லோட் ஆயிரும். நான் என்னெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ இங்கே போயிட்டு நியூ கொடுத்தீங்கன்னா பைத்தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கோ டு பைத்தான் ஓப்பன் பண்ணிடுங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஒரு இன்டராக்டிவ் என்விரான்மெண்ட் வந்து லோட் ஆகும். தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் வந்துட்டு இது. நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அன்டைட்டில்டு இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஃபைல் நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஃபர்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன், ரீநேம். ஸோ ஃபர்ஸ்ட்டுன்னு சேவ் ஆயிரும். ஜூபிட்டர் நோட்புக் பற்றி எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இது இடத்துல நான் ஒன்று மட்டும் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சம்திங் பிரிண்ட் ஹலோ வெல்கம் டு கோடிங். ஓகே, ஸோ ரன் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் என்டர், ஆல்ட் என்டர், கண்ட்ரோல் என்டர்னு நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ ஜூபிட்டர் நோட்புக் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ரன் ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே.